தெரிஞ்சிருச்சு. ஒரே பெண்ணை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றவன் பேர்லாம் நண்பன் இல்ல, அவன்லாம் எனிமி. யாரு உண்மையான நண்பன் என்றால், நீ தவறு செய்கிறவதே மாப்பிள்ள சரியில்லை செய்யாத, இது சரி வராது நீ யார் சொல்லுகிறானோ அவன் தான். நம்மளுடைய இளம் பெண்களும் இளைஞர்களும் முறையில்லாத காதலுக்கு சில சமயம் போயிடும். நம்ம பிள்ளைங்க நல்லவங்க, பெரும்பாலும் செய்ய மாட்டான், ஒன்னு ரெண்டு அப்படி செஞ்சிருது தானே. அதை தூண்டி விட்டவன் யாருன்னா ஃப்ரெண்டா தான் இருப்பான். இவன் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பான். அவன் சொல்ல, ஏய் மச்சான் ஒன்ன தாண்டா பாக்குது. இவன் உடனே சொல்லுவான், ஏய் அப்படிலாம் இல்லடா, அது எல்லாரையும் பார்த்து அப்படிதான் சிரிக்குது. இல்லடா உன்னை பார்த்து சிரிக்கும் போது மட்டும் ஸ்பெஷல்லா சிரிக்குதுடா. இப்படித்தான் ஆரம்பிக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டா, சுத்தி இருக்கிறவ எல்லாம் சேர்த்து கிளப்பி விட்டு அதுல 2 நாளா எங்கேயோ போற, திரும்பி வர மாட்டேங்கிற. என்னடா? இல்லடா அந்த பொண்ணும் நானும். உங்க அப்பா யாரு ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரத்துல லேண்ட வித்து உன்னை படிக்க வச்சிட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கா என்று எவன் சொல்லி அவனுடைய நிலையை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். அது பாரதி எழுதுகிறார், உள்ளத்தே கர்வம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் ஓங்கி அடித்திடுவார். பள்ளத்திலே அழுகும் கெட்ட பாசையை போல அருள் வெள்ளத்தினால் ஏற்றி என் நெஞ்சுக்குள்ளே அவன் அன்பை கொண்டு தருவான் என்று பாரதி சொல்லுகிறார். மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். நண்பன் எப்படி தெரியுமா? மழைக்கு குடை. வீட்டுல கொடை இருக்குங்க. நம்ம காஞ்சிபுரத்துல சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு நாம கொடை எங்க இருக்குன்னு எந்த வீட்லயும் சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் மழை வரும் பாருங்க, அதுவும் எங்க ஊர்ல எல்லாம் வந்தா டிசம்பர் மாசம்னா எங்களுக்கு மழை மாசம் தான். இப்போ நாங்கெல்லாம் 3வது மாடி 4வது மாடியில இருந்தா சந்தோஷமா இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த சென்னையில என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? லேசா வானம் இருட்டுச்சுன்னு வைங்க, இன்னும் மழை எல்லாம் வரல, நல்லா கவனிங்க நான் சொல்றத. லேசா வானம் மேக இருட்டுச்சுன்னு வைங்க, சென்னைக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கா தெரியுமா? உடனே காரை கொண்டு போய் மேம்பாலத்துல நிறுத்திடுவாங்க. எங்க ஊர்ல எதுக்கு மேம்பாலம் நினைக்கிறீங்க? கார் பார்க்கிங்க்கு. எங்களை விட பெரிய சயின்டிஸ்ட் நீங்க எங்கேயுமே உலகத்துல பாத்துருக்க முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவ இருந்தா பக்கு பக்குங்க. இந்த மாதிரி மழை வந்த பிறகுதான் கொடையை தேட ஆரம்பிப்போம், அப்படித்தானே? மழை கொட்டிட்டு இருக்கோம், எங்கப்பா இருந்தது கொடை? ஒரு மஞ்சள் கொடை, அந்த கருப்பு கொடை எங்க தேடி பாரு, எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. கடைசியில அந்த வீட்டுக்காரமா, எப்பவுமே எது தொலைஞ்சு போனாலும் வீட்டுல யார கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க? அம்மா தான் கண்டுபிடிப்பாங்க. சின்ன பசங்களை கேளுங்க, அம்மா என்னோட பச்சை சூரிதார காணோம், உன்னோட அலமாரியில 2வது ஷெல்ஃப்ல வலது பக்கம் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லும். 5 நிமிஷத்துல இல்லவே இல்ல. அந்த அம்மா ஒரு கோவமா ஒரு கையில கரண்டியோட அதே 2வது ஷெல்ஃப்ல அதே வலது பக்கத்துல அதே பச்சை சுடிதார் கரெக்டா இருக்கும். இது என்ன? இது நான் தேடினப்போ இல்லவே இல்ல மம்மி. அது அவ்வளவு லட்சணமா தேடி இருக்குது. தோத்து போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பரீட்சை இல்ல ஆபீஸ்ல உங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும் நினைச்சீங்க, உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. வியாபாரத்துல ஒரு வெற்றி வரும்னு காத்திருக்கீங்க, லாபம் வரும்னு காத்திருக்கீங்க, நஷ்டம் வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம் தெரியுமா? நல்ல விஷயங்களையும் சொல்ல மாட்டோம். வீட்டுல ஒரு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னா உடனே வீட்டுக்கார மாட்டேன் என்ன சொல்ல, உடனே போய் ஊரெல்லாம் முறை சரிஞ்சிடாது. கொஞ்சம் எல்லாம் முடிவாகி நிச்சயமானப்புறம் சொல்ல, ஒரு கண்ணு போல ஒரு கண்ணு இருக்காது, சொல்லுவோமா இல்லையா? வீட்டுல எல்லா விஷயத்தையும் வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனா அது வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி, அது அவமானமானாலும் சரி பெருமிதமானாலும் சரி, யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய நெஞ்சம் விரும்புகிறது. சொந்த அக்கா அண்ணன் அவங்களை தாண்டி அந்த யாரோ ஒருவர் தான் உங்களுடைய உண்மையான தோழர் அல்லது தோழர்.